ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, அக்டோபர் 6ஆம் தேதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச நிலையில அமர இருக்கிறார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்ச நிலையில அமர இருக்கிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, 7 சனி 10 குரு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டகசனி காலம். இந்த கண்டகசனி காலம் ஒரு மோசமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, சனியினுடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு விழுது. அதே போல் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுக்கும் சனிக்கும் என்றைக்கும் ஆகாது. அப்போ இந்த காலகட்டங்கள் பாருங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும். 2025 மார்ச் வரையும் உங்களுக்கு கண்டகசனி காலம். ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும். யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமாக பேசணும். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அதாவது கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்கள்லாம் தவிர்க்கணும். முக்கியமாக பாருங்கள், 7ஆம் இடத்துல சனி இருப்பது கணவன் மனைக்குள்ளே தான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில், ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, கூட்டாக தொழில் செய்கிறீங்கன்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனையை கொடுக்கும். அதே போல் நண்பர்களுக்குள்ளே பாருங்கள் பிரச்சனையை கொடுக்கும். ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா வியாபாரத்தில் பயங்கர பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பாருங்கள் ரொம்ப கடுமையான பலன்களை கொடுக்கும். எங்கே போனாலும் தடை, தாமதம், எந்த காரியமும் பாருங்கள் ஒரு சரியான நேரத்துக்கு ஆகாத நிலை, அந்த காரியத்தில் ஒரு மந்த நிலை தெரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7 சனி இருப்பது. அப்போ இந்த கண்டகசனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் உடம்புல அசதி, சோம்பல், எதிரையும் ஒரு ஆர்வம் இல்லாத நிலை இதெல்லாம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் வெளிநாடு தடை, வெளிநாடு போயும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் இருக்கும் 7ஆம் இடத்துல சனி இருப்பது. அப்போ வாழ்க்கையில் ஒரு போராட்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறது. 2025 மார்ச் வரையும் பாருங்கள், முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போகணும், ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். யாராவது ஆசை வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னு நம்பக்கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அக்டோபர் 18ஆம் தேதி வரையும் ஆசை வார்த்தைகளை நம்பாதீர்கள். அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை, பேச்சினால பிரச்சனை, வீண் விவாதங்கள், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வது. அதே போல் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்திலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் அக்டோபர் 18ஆம் தேதி வரையும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல நீச்ச நிலையில் அமர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல நீச்ச நிலையில் அமரக்கூடிய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். ஆனால் பிடிவாதம் மட்டும் ஆகாது. பிடிச்சா அந்த பிடிலே இருப்பீங்க இந்த நீச்ச நிலையில் இருக்கும்போது. அதனால் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்துவது நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அக்டோபர் 18 தேதிக்கு பிறகு. அதே போல் புதன் பகவான் பாருங்கள், மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல புதன் இருப்பது நல்லது தான். அக்டோபர் 6 தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். புதன் 3ஆம் இடத்துல அமர்வதும் சிறப்பு தான். ஏன் அப்படின்னா, லாபத்துக்குரியவன் 3ஆம் இடத்துல இருந்தால் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். தகவல் தொடர்பு சார்ந்த இனங்கள் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. புது வேலையாட்கள் அமைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் பாருங்க, மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நல்ல தைரியத்தை கொடுக்கும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால. அதே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியாக உள்ள சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார். அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். இந்த 3ஆம் இட ஆதிபத்தியங்கள் வலுப்பெறும். அதாவது புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். அக்டோபர் 14 தேதிக்கு பிறகும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கலாம். அதே போல் பாருங்கள், 3ஆம் இடங்கிறது வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் புது முயற்சிகள் வெற்றியில் முடியும். உங்களுடைய முயற்சிகளால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு.
அதே போல் 10ஆம் அதிபதியை குரு பார்க்குறாரு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு வியாபாரம், சொந்த தொழிலெலாம் பிச்சு உதறும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பணப்புழக்கத்தை அந்த மாதம் பார்க்க போகிறீங்க அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் பாருங்கள் 2025 ஏப்ரல் வரையும் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதாவது 8ஆம் இடத்துல ராகு அதுவும் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால பண முடக்கம் வரும். பண முடக்கம்னா என்ன? பெருந்தொகைகள் போய் எங்கேயாவது மாட்டிக்கிறது. அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் கவனமாக இருக்கணும். பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு பகவானுக்கு 10ஆம் இடம் சிறப்பில்லை. அதனால் உத்தியோகத்தில் பாருங்கள் அப்பப்போ ஏதாவது வேலைப்படும் அலைச்சல், ஒரு சிலருக்கு டீ ப்ரொமோட் ஆகிறது, வேலையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவது, இதெல்லாம் பாருங்கள் நடக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சொந்தமாக தொழில் செய்யணுங்கன்னா அதில் தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அதே போல் வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட கவனமாக நடந்துக்கணும். 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு பழையது போய் புதியது வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சிலருக்கு புது வேலையெல்லாம் கிடைக்கும். ஆனால் இருக்கிற வேலையை விடக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும். அதே போல் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் அப்ளை செய்யக்கூடாது 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்கள், 10லே பார்ப்பான் பதவியை துளைப்பான், ஈசனார் ஒரு 10லே தலைவோட்டிலே இறந்த உன்னதம், 10 குரு வந்த போது தான் சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் சொல்லுது. அதனால் 10ல் குரு இருக்கிற வரையும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் இந்த மாதம் பாருங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க, 4க்கும் 9க்கும் அதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு. ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. போலீஸு இராணுவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்லதுங்க. அதே போல் ஒரு இடம் விற்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். ஏன் அப்படின்னா பூமிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட யோகம் கொடுக்கும். நீண்ட காலமாக ஒரு சில இடம் வாங்கணும் அப்படின்னா நல்ல மெயினான இடத்துல இடம் வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 23ஆம் தேதிக்குள்ளே பூமி சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டம் உண்டுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா பூமிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியும் வலுவாக இருக்கிறார். அதே போல் சுக்கரனுடைய சஞ்சாரமும் இந்த மாதம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும்? அக்டோபர் 14, 15, 16 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதாவது அக்டோபர் 1, 2, அக்டோபர் 4, 5, 6, அக்டோபர் 11, 12, 13, 14, அக்டோபர் 21, 22, 23, அக்டோபர் 27, 28 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.